பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சங்கீதம் 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நானும் நம்முடைய நற்கருணை நாதரும் இணைந்து உங்களை சந்திக்கின்றோம். ஆண்டவர் குருக்களை உருவாக்கி இருக்கின்றார். அவர்கள் வழியாக ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நான் உங்களுக்கு தர உங்களோடு இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலும் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது இந்த நாளைக்கு என்று நினைத்து, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று உங்கள் உள்ளத்தில் நிறுத்தி, இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சிறை இருப்பை போல் வைத்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சினத்தை எடுத்து மாற்றுவார். உங்களுக்கு நிறைவான அமைதியை ஆண்டவர் கொடுப்பார். பாருங்கள், சினம் முற்றாலும் பாவம் செய்யக்கூடாதாம். பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் வரக்கூடிய வேளையிலே அவனை ஒரு கயிறினால் கட்டுவது போல் அந்த பாவம் அவனை கட்டிவிடும். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனோ சகோதரியோ பாவத்திற்கு அடிமையாய் இருந்தால் அந்த குடும்பம் முழுவதும் அழிந்து போகும். ஏனென்றால் அந்த சகோதரனை குறித்தோ அந்த சகோதரியை குறித்தோ கவலை அதிகமாய் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குள் கடந்து வரக்கூடிய நேரத்திலே முழுமையான அமைதியும் அந்த குடும்பத்தை விட்டு கடந்து போகும். அதை தான் நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். ஆட்சி செய்கிறவர்கள் அவர்கள் ஒரு நல்லவர்களாய் இருந்து மக்களுக்கு தேவையான திட்டத்தை கொடுக்கக்கூடிய வேளையிலே அந்த நாடு முழுவதும் ஆசீர்வாதமாய் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் வரலாம். சில பேர் செய்யக்கூடிய செயல்களினால் உங்களுக்கு பாதிப்பு அடையலாம். நீங்கள் வேலை செய்த இடத்தில் உங்களுக்கு எதிராக சில பேர் பேசக்கூடிய வேளையிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவி உயர்வை அவர்கள் தடை செய்யக்கூடிய வேளையில் உங்களுக்கு கோபம் வரலாம். நீங்கள் மற்றவர்களிடம் வேலையை கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் செய்து முடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் உங்களுக்கு கோபம் வரலாம். வீட்டிற்கு கடந்து வரக்கூடிய வேளையிலே தன்னுடைய மனைவி உங்களுக்கு பிரியமில்லாமல் நடக்கக்கூடிய வேளையில் கோபம் வரலாம். கணவர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்குள் ஒரு கோபம் வரலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து அவர்கள் மனம் போல வாழ்க்கையில் வாழக்கூடிய வேளையிலே உங்களுக்குள் சினம் வரலாம். அதனால் தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், சினம் என்பது, அந்த கோபம் என்பது ஒரு மனிதனை முழுமையாய் அழைத்து விடும். ஆம் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்கள் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? அதிகமாக கோபம் கொண்டு சில பேர் போய் நன்றாக குடித்து விட்டு வருவார்கள். குடித்துட்டு வரக்கூடிய வேளையிலே அந்த குடும்பத்தின் சமாதானத்தை இழந்து போய் விடுகிறார்கள். எனவே தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ எவ்வளவு கோபப்பட்டு மன கஷ்டத்தோடு நீ இருந்தாலும் சரி, நீ உறங்க போவதற்கு முன்பாக, உன்னுடைய படுக்கை அறைக்கு போவதற்கு முன்பாக உன் உள்ளத்தோடு நீ பேசி அமைதியாயிரும். அப்பொழுதுதான் உமக்கு நல்ல ஒரு தூக்கத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்றார். இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்ட வார்த்தைகளாய் இருக்கலாம், அதை உள்ளத்தில் வைத்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு எதிராய் துரோகம் செய்தவர்களை நினைத்து 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 நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ மற்றவர்கள் ஏதாவது செய்தாலும் சரி, ஏன் நீ உன்னை பாவத்திற்கு உட்படுத்திக் கொள்கிறாய் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, பாவம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளக்கூடிய நேரத்திலே அந்த பாவத்திலிருந்து வெளிவருவது மிகவும் கஷ்டம். பாவம் உடனே முழுவதையும் எல்லாவற்றையும் உங்களை முழுவதுமாய் ஆட்கொண்டு விடாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவன் முழுவதும் உங்களை அவனுடைய அரவணைப்பில் கொண்டு வந்து விடுவான். சாத்தான் அந்த அரவணைப்பில் கொண்டு வரக்கூடிய வேளையிலே நீங்கள் முழுவதும் உங்களுடைய ஆத்மாவை இழந்து போவீர்கள். எனவேதான் நீங்கள் அமைதி இல்லாமல் தவிப்பதை ஆண்டவர் உணர்ந்தபடியினால் இந்த நாளில்
இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். பாருங்கள், எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். பாருங்கள், ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகின்றார், நீங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த நபர்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, அநேக மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன். என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 வருடங்களாக நான் அநேக மக்களை நான் சந்தித்து இருக்கின்றேன். அந்த அநேக மக்களும் எனக்கு நல்லது செய்தவர்களும் உண்டு, தீமை செய்தவர்களும் உண்டு. குறிப்பாக அநேக குருக்கள் உண்டு. அவர்களை எல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்த வேளைகளில் ஆண்டவர் எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். சில நாட்கள் என்ன செய்வேன் தெரியுமா? நற்கருணை பேழையை திறந்து அதில் என்னுடைய கண்ணீரால் ஆண்டவருடைய பேழையை நனைத்த நாட்களும் உண்டு. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை நாம் எவ்வாறு கையாள போகின்றோம் என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். என் மகனே, என் மகளே, நீ சினமுற்றிருக்கிறாயோ? பரவாயில்லை, என்னிடம் வா, நான் உன்னுடைய சினத்தை நான் தணிக்கின்றேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, எந்த ஒரு பாவமும் அவரை மேற்கொள்ளவில்லை. ஆனால் அவரை எல்லோரும் சேர்ந்து கொலை செய்தார்கள். அவரை கொலை செய்யக்கூடிய வேளைகளிலும் கூட அவர் எல்லோரையும் மன்னித்து அவர்களுக்காக தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி அந்த ஆத்துமாக்களை பாதுகாப்பதற்காக அவர் சித்தம் கொண்டாரே. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய குணநலன்கள் உன்னிடம் இருக்கின்றதாம், என்னுடைய வழியில் நீ உன்னுடைய பிள்ளைகளை நடத்துகின்றாயா, நீ என்னுடைய வழியில் நடந்து கொண்டு இருக்கின்றாயா என்று ஆண்டவர் உங்களை நோக்கி கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே இருளில் இருந்த நாட்கள் போதும், ஒளிக்கு கடந்து வருவோம். ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கின்றீர்கள், இந்த செய்தியை கேட்கின்றீர்கள். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை தொட்டட்டும். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை தொட்டால் போதும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு போய்விடும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அகங்காரம் உங்களை விட்டு போய்விடும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சினம் உங்களை விட்டு போய்விடும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் மீதும் சினம் கொள்ளவில்லை, யார் மீதும் பொறாமை கொள்ளவில்லை. எனவே இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம், இயேசுவே, நீர் எங்களுக்கு நல்ல ஒரு தாசனாய் இருக்கின்றீர், நல்ல ஒரு தந்தையாய் இருக்கின்றீர், எங்களோடு நீர் வழி நடந்து கொண்டு இருக்கின்றீர், ஒவ்வொரு நாளும் எங்களை சுமக்கின்றீர், எங்களுடைய பெயரை உங்களுடைய ஆணி தழும்புகளினால் உங்களுடைய கரத்தில் எழுதி வைத்திருக்கின்றீர், எங்களை ஒவ்வொரு நாளும் முகமுகமாய் நீர் பார்த்து கொண்டு இருக்கின்றீர். அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நான் உமது கையை விட்டு விலகி போய் நான் பாவத்தில் விழுகின்றேன், சினம் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இதற்கு எடுத்து மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றேன், திருச்சபைக்காக ஜெபிக்க போகின்றேன். என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுடைய குடும்பம் ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் முழுவதும் அழிக்கப்பட்டு இந்த திருச்சபையும் பரிசுத்தமாக வேண்டும். அதற்காக ஒருமனப்பட்டு இணைந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல தாயும் தகப்பனுமாய் இருப்பதற்காக நன்றி. எங்கே 2 3 என் பெயரால் ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இதோ வாக்கு மாறாதவராய் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்பத்திலும் திருச்சபையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தந்தையே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக முறை கோபம் கொண்டு சினம் கொண்டு எங்களுடைய ஆன்ம சரீரங்களை இழந்து போய் இருக்கிறோம். சுவாமி, இதோ இந்த நாளில் உமது வார்த்தையின் மூலம் பேசியிருக்கின்றேன். எவ்வாறு இந்த சினத்தில் இருந்து வெளியிலே வர வேண்டும், எவ்வாறு அமைதியோடு படுக்கறைக்குள் கடந்து சென்று நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, தீயவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் இருக்கக்கூடிய தீயவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக தீமை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். பில்லி சூனிய ஆவிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். மந்திரவாதிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜாதகம் பார்க்கிறவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை இல்லாமல் நற்கருணை உட்கொண்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் நீர் பரிசுத்தப்படுத்துவீர் ஆகும். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சினத்தின் ஆவியை எடுத்து மாற்றி எங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பீர் ஆகும். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்களும் அநேக முறை கோபம் கொண்ட நாட்கள் உண்டு. ஆண்டவரே,
ஆண்டவரே, நான் உண்மையை புரிந்து கொள்ளாதபடி நாங்கள் கோபம் கொண்டு மற்றவர்களை அவதூறாக பேசிய நாட்கள் உண்டு. மற்றவர்களை பற்றி தவறாகவும் மற்றவர்களிடம் குறை சொன்ன நாட்கள் உண்டு. இந்த நேரத்தில் தகப்பனே, எல்லாவற்றையும் ஒரு கரத்தில் ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி. எங்களுடைய கோபம் அகங்காரத்தை எடுத்து மாற்றி, இந்த தடைகளை எடுத்து மாற்றி, உமது தூய இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களுடைய நாவை புனிதப்படுத்தி, எசையாவின் நாவை புனிதப்படுத்தியது போல் எங்களையும் புனிதப்படுத்தி உமது அரவணைப்பில் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் திருக்குடும்பமாய் இருக்க நீர் ஆசீர்வாதத்தை தாரும் தகப்பனே. பிள்ளைகளை நல்வழியில் பழக்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் தாரும். இறை வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும். எங்களுடைய பிள்ளைகளை கோயிலுக்கு அழைத்து வந்து ஒவ்வொரு நாளும் திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பலத்தை தாரும். திரு குடும்பமாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, இந்த நேரத்தில் எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய அந்தகார சக்திகளை எடுத்து மாற்றுவீராக. அந்த அந்தகார சக்திகளின் மூலம் அநேக குருக்கள், அருள் சகோதர சகோதரிகள் தன்னுடைய ஆத்மாவை இழந்து போயிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை நீர் சந்தித்து அந்த பொறாமையின் ஆவி எடுத்து மாற்றி, கோபத்தின் ஆவி எடுத்து மாற்றி, அரசியலின் ஆவி எடுத்து மாற்றி, பணத்தின் ஆவி எடுத்து மாற்றி நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, இந்த நாளிலும் கூட இந்த உலகத்தை ஆட்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கொரோனா என்கின்ற பொல்லாப்பான கிருமியை முற்றிலும் அழிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதற்கு நல்ல மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவர்களை எழுப்பிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் மூலம் உமது நாம மகிமைப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த அதிகாலையில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. திருச்சபையில் இருக்கக்கூடிய தடை எடுத்து மாற்றியிருப்பதற்காக நன்றி. நல்ல மருத்துவர்களை எழுப்பியிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் பரிசுத்த கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தை. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார், நமக்கு அமைதியை கொடுத்து இருக்கின்றார் உள்ளத்தில். எனவே அந்த வார்த்தையின்படி மறந்து விடாதீர்கள். திருப்பாடல்கள் 4:4 எளிதாக நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். நீங்கள் படுக்கறைக்குள் செல்லக்கூடிய வேளையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த வார்த்தையை மனதிற்குள் நிறுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி, உங்களுடைய கோபம் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி மற்றவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய பலத்தை தருவாராக. ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே